தாவேக்கு ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பது ஏற்கனவே தெளிவாக கூறப்பட்டுவிட்டதாக சிபிஎம் தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணி சார்பில்தான் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் என்றும் சிபிஎம் தரப்பிலிருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி எங்களிடம் ஆதரவு கேட்கவில்லை என்றும் பே. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நந்தினி மீண்டும் இணைப்பில் வருகிறார். நந்தினி வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவு அதிக பிரசங்கித்தனமாக இருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சி.வி. சண்முகம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஜூன் 18 அன்று மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் 108 உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருந்து தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கே வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாநிலங்களவை இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் என என் மீது நம்பிக்கை வைத்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் புதிய சார்பில் தான் மாநிலங்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் அது சிபிஎம் பெயரையும் குறிப்பிட்டு இருப்பது தவறானது எனவும் கூட்டணி அமைப்பது குறித்தோ இந்த வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டோ யாரும் எங்களை அணுகவோ ஆலோசிக்கவோ இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பது ஏற்கனவே தெளிவாக கூறப்பட்டிருப்பதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவு அதிக பிரசங்கித்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த பதிவு தற்போது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு கூட்டணியின் பெயர் தொடர்பான விவாதத்தையும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த பதிவு அதிக பிரசங்கித்தனமாக இருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.